ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அண்ட் ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், எந்த லெவலில் வந்து பை லெவல் செல் லெவல் என்ன அப்படிங்கிற எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ரெகுலர் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டி 1 ஹவர் சார்ட் பார்ப்போம். பேங்க் நிஃப்டி 1 ஹவர் சார்ட் பார்க்கும்போது இப்போ நான் சார்ட் எல்லாமே நான் ஹைட் பண்ணிடுறேன். நான் இப்போ பாருங்கள், ப்ரைஸ் வந்து பார்க்கும்போது இந்த லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கன்சாலிடேஷன் ரேஞ்சுங்க. அதாவது 41,900 42,200 இந்த லெவல் பார்க்கும்போது நமக்கு ஒரு கன்சாலிடேட் ரேஞ்சிலே வந்து ட்ரேடு 1 ஹவரில் பார்க்கும்போது எந்த நமக்கு வந்து என்ட்ரியுமே கிடையாதுங்க. ஓகே, இப்போது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து அதாவது இந்த லெவலில் வந்து கீழே வந்து ஸ்ட்ராங்காக க்ளோசிங் வச்சதுன்னா 41,200 கீழே மார்க்கெட் டவுன் ட்ரெண்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. இந்த லெவல் எது வரை வரும் பார்க்கும்போது நமக்கு இந்த லெவல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த லெவல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, இது வந்து டவுன் சைடுக்கு. அது அப் சைடு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம் பார்த்திங்க அப்படின்னா இந்த 41,800 இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் ஸ்ட்ராங்காக க்ளோசிங் வச்சுன்னா ப்ரைஸ் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, அது வரை மார்க்கெட்டோட ரேஞ்சு போட்டு தான் ட்ரேடு. ஏன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஃப்டியோட எக்ஸ்பைரி அப்படிங்கிற நம்ம வந்து ஒரு மொமெண்டம் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எதர் அப் டவுன். ஓகே, ஸோ இந்த லெவலில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பை போங்க, அந்த லெவலில் இருந்துச்சுன்னா செல் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டியோடது லோயர் டைம் ஃப்ரேம் பார்ப்போம். பேங்க் நிஃப்டி லோயர் டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது மார்க்கெட் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்ல ஃபால் இருக்குது. அதாவது எந்த லெவலில் 41,800 மார்க்கெட் ஃபாலாக இருக்குது. 700 700-800 இந்த லெவலில் மார்க்கெட் ஃபால் இருக்குது கன்சிஸ்டண்ட்டாக. அங்கே மார்க்கெட் எவ்வளோ தூரம் பார்த்திங்க அப்படின்னா 41,200 வரை மார்க்கெட் டவுன் ஆயிருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் டவுன். செகண்ட் ஆஃப் நம்ம பார்க்கும்போது 12 o'clock அப்புறம் வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருக்கு மார்க்கெட். அதுக்கப்புறம் பாருங்கள், அங்கே வந்து 41,450-500 அங்கேயே வந்து ஒரு சப்ளை ஜோன் வந்து ஃபார்மேஷன் இருக்குது. அதுக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆக முடியல. பிகாஸ் ஏன் அப்படின்னா இந்த லெவலில் வந்து சப்ளை ஜோன் 41,500 வந்து சப்ளை ஜோன். அதனால் வந்து மார்க்கெட் அதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ண முடியல. ஓகே, ஸோ இப்போது நாளைக்கு வந்து நம்ம லோயர் டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது நமக்கு அதாவது 41,200 கீழே, அதாவது இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் ஸ்ட்ராங்காக க்ளோசிங் வச்சுன்னா மார்க்கெட் நம்ம வந்து டவுன் சைடு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. ஓகே, இது டவுன் சைடுக்கு. அப் சைடு நம்ம பார்க்கலாம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த சப்ளை ஜோன் எல்லாமே வந்து நமக்கு வந்து ஃபெயிலியர் ஆகணும். அதாவது ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 41,500 பிரேக் பண்ணணும், அதுக்கப்புறம் 600 பிரேக் பண்ணணும், 700. இப்போ பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளைஸ் வந்து ஏன்னா ஒவ்வொரு ஜோனை வந்து உடைச்சா மட்டும் தான் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்பு அப்படி இருக்குது. ஓகே, ஒவ்வொரு ஜோனை வந்து மார்க்கெட் உடைச்சா மட்டும் தான் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்பு. அதர்வைஸ் மார்க்கெட் தான் டவுன் ட்ரெண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நாளைக்கு. நெக்ஸ்ட்டு நிஃப்டியோடது 1 ஹவர் சார்ட் பார்க்கலாம். நிஃப்டியோட 1 ஹவர் சார்ட் பார்க்கும்போது நம்ம வந்து ப்ரைஸ் வந்து ட்ரெண்ட் லைனில் பார்க்கும்போது நமக்கு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் ஆகணுங்க. நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆச்சுன்னா மட்டும்தான் நம்ம வந்து டவுன் சைடு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் ப்ரைஸ் வந்து பார்க்கும்போது எந்த டைம் வேணாலும் வந்து நம்ம வந்து அப் சைடுக்கான மூமெண்ட் அதிகமாக நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த லோக்கு கீழே போனால் மட்டும் நம்ம வந்து டவுன் சைட் போகலாங்க. இந்த லோ இருக்குது பாரு, இந்த லோ வந்து பிரேக் 1 ஹவர் கீழே க்ளோசிங் வச்சுதுன்னா நம்ம வந்து டவுன் சைட் எது வரை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 17,550 வரை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா ப்ரைஸ் இங்கிருந்து மேலே போகிறதுன வாய்ப்பு அதிகமாக வரும். ஏன் அப்படின்னா இந்த லெவல் ஸ்ட்ராங்கான, அதாவது 17,550 ஸ்ட்ராங்கான டிமாண்ட் லெவலுங்க. இந்த லெவல் ஸ்ட்ராங்கான டிமாண்டில் இந்த லெவல் வந்து க்ளோசிங் ஆகிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் கம்மி தான். கீழே க்ளோஸ் ஆகிறது சான்ஸ் கம்மி தான். மார்க்கெட் வந்து இந்த லெவலில் புல் பேக் ஆகிற வாய்ப்பே அதிகமாக இருக்குது. ஓகே, அதே மாதிரி இன்னும் மேலே பார்க்கும்போது இந்த 17,900 வந்து ஸ்ட்ராங்காக மேலே க்ளோசிங் வச்சா மார்க்கெட் இன்னும் வந்து புல் ஆகும், மாறுங்க, புல் ட்ரெண்டாக போகும். எது போகுதுன்னா 18,100 வரை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, இது வந்து நிஃப்டியோடது ஹையர் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ். நெக்ஸ்ட் நம்ம வந்து நிஃப்டியோட லோயர் டைம் அனாலிசிஸ் பார்க்கலாம். நிஃப்டியோட லோயர் டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த 17,750 வந்து ஸ்ட்ராங் டிமாண்டாக ரியாக்ட் ஆகுது ப்ரைஸ். நம்ம வந்து அதாவது நம்ம டவுன் சைட் போகணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த 17,750 கீழே இந்த லெவலுக்கு கீழே போச்சுன்னா மார்க்கெட் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது வரனா 17,660 வரை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த லெவல் வரை போகும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் அப்சைட் பார்க்கும்போது நமக்கு இந்த லெவல் ஸ்ட்ராங் சப்ளை ஜோனாக ரியாக்ட், அதாவது 17,870 இந்த லெவல் வந்து ஸ்ட்ராங் சப்ளை ஜோனாக ரியாக்ட் ஆகுது. இந்த லெவல் சப்ளை ஜோன் இந்த லெவல் பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் இங்கிருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எது வரை போகும் நெக்ஸ்ட்டு 17,950 வரை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து அப்சைடுக்கான நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மூமெண்ட். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சினா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும். மறக்காம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஆல், பை, ஹாவ் அ நைஸ் டே.